எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். நகை நான் யாருக்கு தான் பிடிக்காது. என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் பெருசா எந்த நகையும் போட்டுக்கிட்டது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எங்க வீட்டுல நகையெல்லாம் வாங்கி போட்டு அழகு பாக்குற அளவுக்கு யாருக்கும் மனசும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் கோல்டு விலை ஒரு பவுன் 1000 ரூபாய்க்கு வந்துரும், 500 ரூபாய்க்கு வந்துரும், அப்ப வேணா முடிஞ்சா பாக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. சோ எனக்கும் பெருசா கோல்டு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருந்துட்டேன். என் மேரேஜ்க்கு எங்க வீட்டுல 2 பவுன் நகை தான் போட்டாங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம அப்பா அம்மா என்ன கொடுத்தாலும் அது பெரிய விஷயமா நினைச்சு நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். அப்படி பேசுறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லபடியா தான் இது எல்லாமே செஞ்சிருப்பாங்க. அதனால மத்தவங்க வழி தெரியாதவங்களா நீங்க இருப்பீங்க. சோ அதுக்காக சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி கிட்ட எந்த வரதட்சணையும் எதிர்பார்க்கல, கேட்கல. சொல்ல போனா வேண்டாம்னே சொல்லிட்டாரு. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு நாங்க போயிருந்தோம். அப்பதான் முகத்துல அடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ப்ராப்பரா ஒரு நகை சீர்வரிசை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா இது, நம்ம கல்யாணத்துல இந்த மாதிரி யாரும் பார்த்து செய்யவே இல்லையே அப்படின்னு நிறைய தோணுச்சு. இது போக என் ஹஸ்பண்ட் யார்கிட்டயாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணனா அவங்க எல்லாரும் கழுத்தையும் கையையும் பாக்குறாங்க. அது அவங்கள சொல்லி தப்பில்ல, இது மனுஷங்களோட யதார்த்தம். நம்மளா இருந்தாலும் அதைத்தான் பண்ணுவோம். நான் எங்க போனாலும் கையில பிளாஸ்டிக் வளையல், காதுல ஒரு 30 ரூபாய் கம்மல், கழுத்துல மட்டும் ஒரு பவுன் செயின் போட்டிருப்பேன், கையில 2 ரிங்கு போட்டிருப்பேன், கோல்ட் ரிங்கு. அது ரொம்ப சன்னமான ரிங்கு தான். ஆனா ஒரு மாதிரி நம்மள பாப்பாங்க. இதுக்கு பயந்தே என் ஹஸ்பண்டோட அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜுக்கு நான் போகவே இல்லை. ஏன்னா எங்க போனாலும் அவங்க நல்லதா பேசுவாங்க. பட் அவங்களோட ரிலேஷன்ஸ் கிட்ட நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க நம்மள அப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது நமக்கு நார்மலாவே அதை பார்க்கவும் நமக்கு அவங்க மைண்ட் வைஸ் என்ன நமக்கே கேட்டுரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நிறைய இருந்தது. சரி, அதுக்கப்புறமாவது நான் கோல்டுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எங்க மேரேஜ்க்கு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் லோன் போட்டிருந்தாங்க, பர்சனல் லோனு. ஸோ அதை அடைக்கணும், வாடகை கட்டணும், அது போக நிறைய செலவுகள் இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் நிறைய கடன் எல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் மாசம் கட்டணும். அதனால கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களால சுத்தமா முடியல. நாங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. நாங்க எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, சரி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனா தானே அவங்க நம்மள அந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க, டோட்டலா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம்னு அது எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு நிறைய கடன். அப்ப எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. என்கிட்ட இருந்தது, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்ததுன்னு மொத்தமாவே ஒரு 6 பவுன் நகை தான் இருந்தது. அதுலயும் 5 பவுன் அடமானம் வச்சு கடைசியில அதை எங்களால திருப்பவே முடியல, அதை வித்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடன் தான் போயிட்டே இருந்தது. ஒரு 2 வருஷம் கேப்க்கு அப்புறம் ஒரு பவுன் நகையை நாங்க வாங்கினோம், 1 பவுன் செயினா வாங்கினோம். இப்ப ஏன் நான் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நகையை நான் சேவிங்ஸ் பண்ணியோ இல்ல சீட்டு போட்டோ வாங்கல, ரெடி கேஷ் கொடுத்துதான் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட இருந்த ஒரு 2 பவுன் நகையை அடமானம் வச்சுட்டு, ஸோ இதை நான் ரெடி கேஷ் கொடுத்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி தான் வாங்கியிருக்கேன். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். இப்படி போட்டிருந்தா ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான். 11 month ஸ்கீம்ல போட்டேன் அப்படின்னா 11 மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் அந்த நகையை வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் இது எங்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருந்த நகையை நான் கொண்டு போய் அடமானம் வைக்கல. நான் ரெடிமேடா போட்டிருந்த என்னோட கழுத்துல கையில போட்டிருந்த நகைகளை தான் கொண்டு போய் அடமானம் வச்சேன். என்கிட்ட வேற நகையே இல்லை. திடீர்னு எனக்கு ஒரு 50,000 வேணும், 1 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீட் வந்துருச்சு அப்படின்னா என்கிட்ட சுத்தமா நகையே கிடையாது. ஸோ அந்த ரீசன்னாலதான் நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போடாம நான் வேஸ்டேஜ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜிஎஸ்டி கொடுத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் ரெடி கேஷே கொடுத்து வாங்கிட்டேன். நானும் என் பேரண்ட்ஸ் மாதிரி பொறுப்பு இல்லாம இருந்தா நாளைக்கு என் குழந்தையும் கஷ்டப்படுவா. நகைங்கிறது நாளைக்கோ அடுத்த மாசமோ கெட்டு போகிற பொருள் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு அது எனக்கு கண்டிப்பா நஷ்ட கணக்குல தான் வரும். நகை விலை எப்படி ஏறிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி கணக்கு பண்ணும் போது இன்னும் 2 வருஷத்துலயே இது எனக்கு ப்ராஃபிட்டா காட்ட ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், என் நகைகளை நான் பிரைவேட் பேங்க்ல தான் அடமானம் வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் கவர்மெண்ட் பேங்க்ல வச்சதில்லை. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் நகை கூட லாபகரமா வாங்க முடியும், ஏழைகளுக்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல நஷ்டப்பட்டுதான் நகை வாங்குற மாதிரி இருக்கும். இதையே நான் சொல்றேன்னா, இப்ப என்கிட்ட ஒரு 50 பவுன் இருக்கு அப்படின்னா நான் 10 பவுன் அடமானம் வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா எமர்ஜென்சினா பேலன்ஸ் 40 பவுன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, கவர்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கம்மியா தான் தருவாங்க. என்கிட்ட இருக்கிறதே ஒரு 2 பவுன் 3 பவுன்னா அதை நான் கவர்மெண்ட் பேங்க்ல கொண்டு போய் வைக்கிறேன்னா எனக்கு தேவைப்படுற அளவுக்கு அமௌண்ட் கிடைக்காது. நான் பிரைவேட் பேங்க் பக்கம் போனாதான்
பண்ணாதான் எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான அமௌண்ட் கிடைக்கும். அது போக இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த எல்லா நகையுமே வந்து ரொம்ப பொடி ஐட்டம். 2 பவுன்னா ஒரே பொருளா 2 பவுனா என்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து 2 கிராம், 1 கிராம், 3 கிராம் இப்படி பிரிச்சு தான் இருக்கும். இதுல பாதி நகை வந்து 18 கேரட் நகையா தான் இருக்கும். ஸோ இதை நான் பேங்க் பக்கம் கொண்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கவர்மெண்ட் பேங்க் கிட்ட கொண்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வட்டி அதிகமானாலும் பரவாயில்லன்னா நான் பிரைவேட் பேங்க்லயே வச்சுட்டேன். இப்ப பெரிய நகையா வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா கொண்டு போய் கவர்மெண்ட் பேங்க்ல அடமானம் வைக்கலாம். ஆனா நம்ம சின்ன சின்ன நகை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். வீடியோ பாக்குறவங்கள நிறைய பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாது. அந்த சின்ன சின்ன நகையை வச்சிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் பேங்க் பார்க்க போக மாட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட கிராமுக்கு மேலதான் எடுத்துக்குவாங்க. ரொம்ப கம்மியான ஐட்டம், பொடியான ஐட்டம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சில பொருள் எல்லாம் என்கிட்ட மில்லி கிராம்ல கூட வச்சிருந்தேன், அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் பிரைவேட் பேங்க்ல கொண்டு போய் வச்சுட்டேன். எது எப்படியோ ஃபைனலா ஒரு அழகான ப்ராடக்ட் வாங்கிட்டேன். இந்த பாக்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் வளையல் தான். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஷாப்பிங். ஏன்னா மலைன்னு தங்க விலை ஏறிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு குறைஞ்சது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிராமுக்கு ஒரு 120 ருபீஸ் பக்கம் குறைஞ்சது, ஒரு பவுனுக்கே 900 ரூபாய் பக்கம் குறைஞ்சது. ஸோ அன்னைக்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுதான் என் வாழ்க்கையோட முதல் தங்க வளையல். வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இது கையில போடும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வெயிட் கம்மி தான், ஆனாலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோனா தான் நினைக்கிறேன். இனிமேல் எங்க போனாலும் பிளாஸ்டிக் கவரிங் வளையல் போட்டுட்டு போக வேண்டியதில்லை. நான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், நான் ரீசெண்டா தாலி செயின் வந்து தனிஷ்குள்ள சீட்டு போட்டு வாங்கினேன். அதுல இந்த மாதிரி பால் டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது போடும்போது சிம்பிளா அது இதுவும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு செட்டு மாதிரியே இருக்கும், ரொம்ப டீசெண்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலா சுடிதார் எல்லாம் போடுறோம்னா அப்போ அதுக்கு மேல வந்து நம்ம நிறைய கஜன்னு முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு வந்து நம்ம ஒரு தாலி செயின் போட்டு கையில ஒரு வளையல் போட்டிருந்தா கூட பார்க்க டீசெண்டா நல்லா இருக்கும். செகண்ட் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நான் மேக்சிமம் எங்க போனாலும் சுடிதார் தான் போட்டு போவேன். ஏன்னா எங்க வீடு வந்து சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கு. நான் யாழ் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். என் பொண்ணும் அப்பப்போ பைக்ல தூங்கிடுவான். ஸோ சாரி கட்டிட்டு கம்ஃபர்டபுளா போயிட்டு வர முடியாது, இது எல்லா லேடிஸ்க்குமே தெரியும். அதனால நான் மேக்சிமம் வந்து சுடிதார் வாங்கினா கூட ஏதாவது கிராண்ட் சுடிதார் கூட வாங்கி வச்சுக்குவேனே தவிர மேக்சிமம் நான் சாரியே வாங்க மாட்டேன். எங்க போனாலும் சாரி தான் வேர் பண்ணிட்டு போற மாதிரி, சாரி சுடிதார் தான் வேர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வந்து ஈஸியா செட் ஆயிரும். இது நம்ம ஒரு கையில போட்டுட்டு இன்னொரு கையில வந்து வாட்ச் கூட கட்டிக்கலாம், பார்க்க டீசெண்டா இருக்கும். அதனால நான் இது மாதிரி வாங்கிட்டேன். நான் வந்து ஒரு வளையல் தான் வாங்க முடியும்னு நினைச்சேன். பட் மலபார்ல வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு 2 வளையலாவே அமைஞ்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மலபார் ஷாப்பிங்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மலபாரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வேஸ்டேஜ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். இதுக்கு நான் வாங்கின வேஸ்டேஜ் கூட அன்எக்ஸ்பெக்டட் தான். கஸ்டமர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து சூப்பரா இருந்தது. ஓவராலா நான் இந்த ஷாப்க்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுத்துருவேன். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ப்ரொமோஷன் வீடியோ கொடுக்குற அளவுக்கு நம்ம சேனல் வர்த்து சேனல் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோலயே ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு என்ன, நீங்க டிமார்ட் பக்கத்துல இருக்கீங்க அதனால நோகாம போய் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தான் வந்தது. எத்தனையோ வீடியோல சொல்லிட்டேன், எங்க வீடு வந்து சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கு. நானே வந்து வாங்க போறதா இருந்தா ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு தான் போவேன். நீங்க போய் டிமார்ட்ல வாங்குங்கன்னு சொல்ற வீடியோவும் கிடையாது. அது நான் சொன்னது நீங்க வந்து கிராசரிஸ் வந்து எப்படி, ஏன் நீங்க வாங்க போறதா இருந்தா கூட மதிய நேரத்துல போங்கன்னு அதுக்கே ஒரு தனி வீடியோவா போட்டிருப்பேன். ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து டிமார்ட்க்கு ப்ரொமோஷன் வீடியோ ஒண்ணுமே கிடையாது. விலை கம்மியா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வாங்கலாங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர அதுக்கே வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதனாலதான் இதை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த ஷாப்பிங்க்கு இந்த வேலட் கிஃப்டா கொடுத்தாங்க. மற்ற கடையில கடை பேர் போட்ட பர்ஸ் தான் தருவாங்க, பட் இவங்க வேலட்டாவே கொடுத்துட்டாங்க. ஓவராலா ரொம்ப ஹாப்பி ஷாப்பிங்கா இருந்துச்சு. கையோட ஒரு சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வளையல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.